சில்லி சிக்கன் கடை போட்டால் நல்லா ஓடுன்னு நினச்சி இந்த சில்லி சிக்கன் கடை போட்டது தப்பாக போச்சு. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. 5 கிலோ சில்லி சிக்கன் போட்டது 1 கிலோ கூட விற்கலை. வீட்டில் ஃப்ரிட்ஜு கூட இல்லை. ஃப்ரிட்ஜ் இருந்தாலாவது பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு விற்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த சிக்கன் வேற தாங்க மாட்டேங்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போவே இந்த சிக்கன் ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னைக்கு இது விற்றுட்டா முதல்ல எடுத்துடலாம், இல்லைன்னா முதலுக்கே மோசம் ஆகிடும். எப்படி தான் இந்த சில்லி சிக்கனை விற்கிறது? அட, இந்த பிரியாணி பசங்க இந்த பக்கம் தானே வந்துட்டு இருக்காங்க. இவங்க தலையில் எப்படியும் 2 பிளேட் கட்டிடலாம். பசங்களா, இங்கே வாங்க, இந்த சில்லி சிக்கனை டேஸ்ட்டு பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதிரி ஒரு சிக்கன்னு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. நீங்கள் புதுசாக சில்லி சிக்கன் கடை போட்டிருக்கீங்களா? ஆமாம், இந்தா டேஸ்ட்டு பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆ, சரி கொடுங்க. ஆமாம், புதுசாக கடை போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? ஆஃபரா? ஆ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அது மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா? அப்படி இருந்தால் ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ம், என்னது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? பை ஒன் கெட் ஒன்னா? இதுவும் நல்லா இருக்க ஐடியா. எனக்கு இந்த மாதிரி ஐடியா தோணலையே. சரி பசங்களா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுக்குறேன். நீங்கள் என் கடைக்கு நிறைய கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே 4 பிளேட் சிக்கன் கொடுக்குறேன். என்ன, கூட்டிகிட்டு வரீங்களா? என்னது, ஆளுங்களை கூட்டிகிட்டு வரணுமா? ஏன் உங்கள் கடையில் வியாபாரமே ஆகலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே 4 பிளேட் சிக்கன் கொடுக்கலான்னு நினச்சேன். சரி, வேணான்னா விடுங்க. நீங்கள் காசு கொடுத்தே வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பிளேட் 50 ரூபா. 2 பிளேட் கொடுக்கட்டா? ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, நம்ம சும்மா தானே இருக்கோம். கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டா நமக்கு ஃப்ரீயாகவே சிக்கன் கிடைக்கும் இல்லை? என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தானே? ஆமாம். அப்படின்னா எங்களுக்கு 4 பிளேட் சிக்கன் எடுத்து வச்சுடுங்க. சரி சரி, நீங்கள் சீக்கிரமாக போய் நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க. என்ன ரம்யா, எப்படி போய் ஆளுங்களை நம்ம கூப்பிடுறது? 1/2 வந்தால் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குன்னு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டால் போதும். எத்தனை பேர் வந்து வாங்குறாங்கன்னு பாரு. 1/2 மணி நேரத்தில் எல்லா சிக்கனும் விற்றுடும். என்ன ஆண்டி, கூட்டையெல்லாம் வந்துச்சா? வியாபாரம் நல்லா நடந்துச்சா? நிறைய பேர் வந்து சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாக்க. இந்தாங்க உங்கள் சிக்கன். உங்களுக்காக நான் ஆல்ரெடியே எடுத்து வச்சுருந்தேன். இந்தாங்க உங்கள் சிக்கன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சில்லி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக சில்லி சிக்கன் போடுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் 4 பிளேட் கூட வாங்கி சாப்பிட்லாம் போல இருக்குது. இன்னும் 2 சிக்கன் பிளேட் கொடுங்க. ஐயோ பசங்களா, எல்லா சிக்கனும் தீந்து போயிடுச்சு. நான் நாளைக்கு கடை போடுறேன், உங்களுக்கு நாளைக்கு எடுத்து வைக்கிறேன். மறக்காமல் வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு நல்லா வியாபாரம் போச்சு, பரவாயில்ல. எங்கேயும் முதலுக்கே மோசமாயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த பசங்களால் எல்லா சிக்கனும் விற்று போயிடுச்சு. நான் போட்ட முதலும் எனக்கு வந்துடுச்சு. அப்பாடி, போட்ட முதல்லலாம் எடுத்தாச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கெட்டு போன சிக்கனை விற்று காசு சம்பாதிக்கிறியா? இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு. ஐயோ பிரியா, வா நம்ம இன்னைக்கு போய் 2 பிளேட் சிக்கன் வாங்கி சாப்பிட்லாம். சிக்கனா? காலையிலேருந்து வயிற்றால போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாம் அந்த சிக்கன் சாப்பிட்டு தான் வந்திருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. 2 பிளேட் சிக்கன் வாங்கி சாப்பிட்லாம். வா, எல்லாம் நம்மன்னு இருக்கு. ஐயோ, எனக்கு வேணாம்ப்பா. உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கி சாப்பிடு. அட என்ன, இன்னைக்கு சிக்கன் கடையே காணோம். அந்த ஆண்டி சிக்கன் கடை போடலையா? அதோ அவங்களே வந்துட்டு இருக்காங்களே. என்ன நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காங்க? சில்லி சிக்கன் ஆண்டி, உங்கள் காலுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? உங்கள் கடையில் சிக்கன் வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் நான் வந்தேன். அதுவாம்மா, நேற்று கீழே வலிக்கு விழுந்து காலு சுளுக்கி போயிடுச்சு. இந்த கட்டில் கால் சரியாகலைன்னா டாக்டர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே 10,000 ரூபாய் செலவாயிடுச்சு.
ஆப்ரேஷனுக்கு வேற 1,00,000 ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு சீக்கிரமாக நல்லாயிடும். நல்லானா சரி,